இளம்பல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த திருக்குறளை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். திருக்குறள்ல கூறப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் மிக உயர்ந்தவைகள். அதை எப்படியோ திருவருள் இந்த ஜென்மத்துல கொஞ்சமாவது படிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றியது. அதற்கு துணையா பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வகுப்பில இருக்கிற நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஐயா திருக்குறளை படிக்கலாம் என்று எண்ணினீர்கள். உங்க எண்ணமே பாடம் சொல்ல வைத்தது. இந்த திருக்குறளை தொடங்கி ஏறத்தாழ 10வது அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம். இந்த 10வது அதிகாரம் ரொம்ப அருமையான அதிகாரம். இனியவை கூறல். இனிமையான சொற்களையே சொல்ல வேண்டும். இது வாழ்க்கையில ரசோகுணம், தமோகுணம், சத்திய குணத்தின் காரணத்தால் எப்பொழுது இனிமையா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைக்குமா என்றால் அது என்னை பொறுத்தவரை கேள்விக்குறிதான். திருமுறைகளையும் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் ஆகமங்களையும் ஓதுகிற பொழுது இனிமை வரும். ஆனால் ஓதிய பிறகு அது நெஞ்சில நிக்கிற பொழுது இனிமை வரும். அது மறந்து விட்டால் அது நிற்பது என்பது கொஞ்சம் சிரமம்தான். இது என்னுடைய அனுபவமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக முதலாவதாக பாயிரம் என்ற ஒரு பகுதி பார்த்தோம். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தி கூறினார். இந்த வலியுறுத்துவது என்பது 2 வகை. ஒன்று, நூலை ஆர்வத்தோடு படிப்பவர்கள் உறுதிப்பட புரிந்து கொள்வதற்கு வலியுறுத்துதல். இன்னொன்று, மக்களுக்கு சொல்லுதல். இந்த மக்களுக்கு சொல்லுதல்ல வலியுறுத்தல் எவ்வளவு முடியும்னு தெரியல. ஆனால் நமக்கு அது வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்கிறார் வள்ளுவ பேராசார். அப்ப அந்த பகுதியில பாயிரத்துல 4 தலைப்பு பார்த்து விட்டோம். இனி இல்லறையியல் என்கிற பகுதியை எடுத்தார். இல்லறையியல்ல ஏறத்தாழ 20 குறள். அந்த 20 குறள்ல இல்வாழ்க்கையில தொடங்கி புகழ்ல முடிக்கிறார். 20 குறள் இல்வாழ்க்கையில தொடங்கி புகழ்ல முடிக்கிறார். அந்த இல்வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்றால் நல்ல வாழ்க்கை துணை நலம் அமைய வேண்டும். நல்ல வாழ்க்கை துணை அமைய பெற்றால் நன்மக்கட்பேறு கிடைக்கும். நல்ல வாழ்க்கை துணையோடு நன்மக்களோடு வாழுகிறவர்கள் அன்பை தமக்கு உடைமை பொருளாக அமைத்து வாழ வேண்டும். எத்தனையோ உடைமை பொருள் இருக்கின்றன. வீடு, வாசல், வாகனங்கள், செல்வம், அதெல்லாவற்றை விட அன்பு நமக்கு உடைமை பொருளாக இருக்க வேண்டும். அந்த அன்பை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? விருந்தோம்பல் செய்யலாம். இப்படி விருந்தோம்பல் செய்கிறவர்கள் கட்டாயமா கடைபிடிக்க வேண்டியது இனியவை கூறல் என்ற அந்த அதிகாரத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். இது ஏதோ பல்லோரும் காண மேடையில பேசுவதல்ல, சிலர் கூடி சிந்திப்பதற்காக நாம் இணைந்திருக்கின்றோம். அதுல பழைய பாடல் சொல்லுவார்கள், யாராவது இல்லத்திற்கு வந்தால் அன்போடு அவர்களை வரவேற்று உப்பில்லாத கூழ் கொடுத்தாலும் கூட அமிர்தம்னு சொல்லுவார். இனி வருகிறவர்களை கடுமுகம் காட்டி பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் 3 கனிகளை கொடுத்து அன்பில்லாமல் கொடுத்தால்
அது இருக்கிற பசிக்கு மேல பசி ஆகும்னு ஒண்ணு காட்டுகிறார். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். இந்த அமிர்தம்னு எங்கேயோ தேவர்களுக்கு தான் கிடைக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. அன்புடையவர்கள் கையில உண்கிற உணவு அமிர்தத்துக்கு ஒப்பானது. முப்பழமொடு பால் அன்னம். முப்பழம் உங்களுக்கு தெரியும். இப்பதான் நினைவூட்டினேன். பால், அன்னம் முகம் கடுத்து இடுவாராகில் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும். அதால பட்டினத்து பிள்ளையார் 11ஆம் திருமுறையில ஒரு தொடர் சொன்னார். தொண்டர் மனையில் உண்டல் போற்றி. தொண்டர்கள் அன்போடு ஊட்டுகிற உணவு அறிவை ஒழுங்குபடுத்தும், உடலை தூய்மைப்படுத்தும், புத்தியை சீர் செய்யும். அவ்வளவு ஆற்றல் இருக்கும். அதனாலதான் கோவில்ல கொடுக்கிற அந்த பூசை பண்ண அந்த சாப்பாடுக்கு பிரசாதம் என்று பெயர். உள்ள போற போது சாதமா போகிறது, பிறகு அது பிரசாதமாக அருளை தாங்கிக் கொண்டு வருகிறது. எனவே அந்த இனியவை கூறல் வாழ்க்கையில் கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இனியவை என்பது என்ன என்பதை அதிகார அமைதியில காட்டுகிறார்கள். மனதில் உவகை வெளிப்படுதல். அந்த உவகையை எப்படி வெளிப்படுத்துவது? இன்சொற்கள் சொல்வதால் வாங்க 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 மனசுல எப்படியோ ஆனாலும் சொல்லல. ஆனா மனமும் சேர்ந்து சொல்லணும். அது இனிதான் நான் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். அப்படி அந்த மனதில் இருக்கிற உவகையை வெளியே காட்டுதல். இது விருந்தோம்புவாருக்கு கட்டாயம் வேண்டும். அதனால் விருந்தோம்பலுக்கு பிறகு இந்த அதிகாரத்தை பெரியவர்கள் அருமையா அமைத்திருக்கிறார். அதுல 10வது அதிகாரத்தில் அருமையாக அமைந்த குறள் இனியவை கூறல் அப்படின்னே ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார் பாருங்க. இல்லையா? முதல் குறள் இன்சொலால் ஈரம் அழி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அருமையான குறள்ல முதல்ல எடுத்துன்னு காட்டுகிறார். ஆமா. இன்சொல் என்பது எது என்று ஒரு இலக்கணம் சொல்லுகிறார். நம் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு கலந்து ஈரம் கலந்து வஞ்சனையற்ற சொற்களாக இருக்க வேண்டும். மெய்மை பொருளை உணர்ந்த சான்றோர் வாயில் பிறந்தவையாகவும் இருக்க வேண்டும். ஏமாற்றுகின்ற பொய்யர்களின் வஞ்சக பேச்சும் அது இனிதாக இருக்கும். ஆனால் அது இனிய சொல் ஆகாது. இப்ப வஞ்சகர்கள் சில பேர் இனிமையா சொல்லுவாங்க. மெய்ப்பொருள் நாயனார் இனிமையா போய் பேசினார். யாரிடத்துல? மெய்ப்பொருள் நாயனார். அவர் என்ன சொன்னார்? உங்கள் பெருமானுக்கு பெருமான் கூடிய ஆகமம் ஒன்று நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதுவரை எங்கும் காணோம். அதை நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஒரே மகிழ்ச்சி. நீங்க மேல இருங்க, நான் கீழே இருக்கிறேன். இது என் சொல்தான். அவன் எண்ணி வந்த காரியத்தை முடிப்பதற்காக. எனவே அது என்ன ஆகாது? இன்சொல் ஆகாது. எனவே செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல்தான் இன்சொல் என்று அருமையா காட்டுகிறார். இப்ப இன்சொல் எடுத்துள்ள சொல். இன்சொல் ஆவது ஈரம் அலை. ஈ என்பது அளபடை. அலை ஒரு அளபடை எடுத்து படிரிலவாம். எனவே இப்படி இலவாம் செம்பொருள் அன்போடு கலந்து அறத்தினை உணர்ந்த வாயில் வரக்கூடிய சொற்கள். அது
வஞ்சனை இல்லாததாக இருக்க வேண்டும். அப்போ அன்போடு கலத்தல், அன்பு உடைமையை வெளிப்படுத்துதல், இவையெல்லாம் வாய்மையும் மெய்யுணர்ந்தார்கள் நெஞ்சிற்குத்தான் செம்மையுடையதாக அவர்களுக்கு வரும். எனவே அதை செம்பொருள் என்று அருமையா நமக்கு காட்டுகிறார். இளையான்குடி மாறநாயனார் வருகிற அடியார்கள் சிவனடியார்கள் ஆரம் அன்பு புனைந்த ஐயர் தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தம் ஆகிய பத்தி முன்கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈர மென் மதுரப்பதம் பரிவு எய்த. இதுதான் இளையான்குடி மாறநாயனார் அந்த என்பு மாலையை அணிந்திருக்கிற சிவபெருமானுடைய அன்பர் யாவராயினும் எப்படி வரவேற்றார்? வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவி புலத்து, அப்படி காது பக்கத்துல போய் அப்படி வாய் அப்படி அடியாரோட பேசுகிற பொழுது அப்படி பணிந்து நின்று ஈர மென் பதுர பரிவு எய்த. அதுதான் இன்சொல் என்று முன்னுரை செய்வார்கள் என்று சேக்கிழார் பெருமானுடைய அந்த அருள்வாக்கால் அவர்களை நாம் அருமையாக கண்டுகிறோம். அப்ப இனிய சொல் கேட்பவருடைய செவிக்கு அது பொய்த்தன்மை இல்லாமல் மெய்ப்பொருளை உணர்ந்தவருடைய வாய்ச்சொற்கள் தான் இனிமையான சொல். செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொல். செம்பொருளை கண்டவர்கள் யார்? அருவான்மும்மை நாயன்மார்கள் செம்பொருளை தரிசித்தவர்கள். அவருடைய வாயிலே இருந்து வருகிற சொற்கள் எல்லாம் இனிமையான சொல் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது சுருக்கமா நான் உணர்ந்து கொண்டதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இனிமையான சொல் என்பது இனிமையுடைய இறைவனை உணர்ந்தவர்கள் திருவாயில்தான் வரும். அதான் இனிமையான சொல். அதை ஆசிரியர் செம்பொருள் கண்டாருங்கிறார். ஒரு குறள்ல பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னார். அந்த செம்பொருளை உணர்ந்தவர்களுடைய வாயிலை இருந்து வருகிற சொல் ஈரம் அழைப்படிரு, அது இன்சொல் என்று முதல்ல அருமையா நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இனி இரண்டாவது குறள்ல அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொல் ஆகப்பெறின். ஒரு பெரிய சிந்தனையை காட்டுகிறார். முகம் மலர்ந்து இன்சொல் பேசுவது நல்லதா? மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுப்பது நல்லதா என்றால், மனம் உவந்து ஒரு பொருளை கேட்டவர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் முக மலர்ந்து இன்சொல் பேசுவது அதுவே நல்லதுதான். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே. ஆமா, ஆக நெஞ்சு உவந்து மன மகிழ்ச்சியோடு ஒருவருக்கு வேண்டிய பொருளை கொடுப்பதை காட்டிலும் கொடுப்பது நல்லதே. அதை விட ஒரு பங்கு என்னன்னா, முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அவங்கள பார்த்த பொழுதே இனிமையோடு பேசி இனிய சொல்லை சொல்லுவது மிக உயர்ந்து அதனினும் அரித்து என்று காட்டுகிறார். அப்ப இன்முகத்தோடு கூடிய இன்சொல்
ஈதல் பொருளை காட்டிலும் அது அதைவிட மென்மையானது என்று காட்டுகிறார். ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார், சொர்ண தானம் கொடுப்பதை காட்டிலும் இனிமையான சொல் நல்லது என்று காட்டுகிறார். ஆமா. நல்ல சொற்கள் இல்லாம கடுமையான சொல்லிக் கொடுப்பதால் எந்த பயனும் வராது. எனவே நல்ல சொற்கள் சொல்லி பிரியத்தோடு கொடுக்கின்ற அந்த நிலைதான் மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கும் என்று இனியவை குரல்ல 2வது குறளில ஆசிரியர் நமக்கு காட்டுகிறார். இனி 3வது குறள்ல முகத்தான் அமர்ந்து இனிதி நோக்கி அகத்தானாம் இன்சொலினது அறம் என்று இதுல மக்களிடத்தில அற வெளிப்பாடுகள் பல இருக்கின்றன. அறத்தின் சார்பா அதில் ஒன்றே இன்சொல் பேசுதல். நம்முடைய முகத்தில் விருப்பத்தை முகத்துல காட்டி அந்த விருப்பத்தின் மூலமா முகமலர்ந்து பார்ப்பவர்களை இனிதாக பார்த்து உள்ளத்தினுடைய அடிமனதிலே இருந்து ஓடி வரக்கூடிய இனிமையான சொற்களை பேசுவதுதான் பல அறங்களில் ஒன்றே இந்த இன்சொல் பேசுகிற அறம். முகனமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லின் அதே அறம் என்று காட்டினார். ஆக ஒருவரை கண்ட பொழுதே முகமலர்ச்சியோடு இனிதாக பார்த்து அந்த முகமலர்ச்சியோடு கூறிய நிலையில இனிய சொற்களை சொல்லுவதே சிறந்த அறங்கள்ல ஒன்று என்று இந்த 3வது குறளில ஆசிரியர் காட்டுகிறார். இப்ப இந்த குறட்பாக்கள்ல இன்முகத்தோடு கூடிய இன்சொல் அது விருந்தோம்பலுக்கு சிறந்தது என்பதாக காட்டுகிறார். எனவே கேட்டவருக்கு சில சொல்லுகிற இடத்துல தன்னுடைய முகத்தால் இனிது நோக்கி பதறாது தனித்திருந்து இருவருடைய நெஞ்சமும் இனிமையை தருவதாகிய இனிய சொற்களை கூறினால் அதுவே அறம் என்று அருமையா காட்டுகிறார்கள். ஒரு உரையாசிரியர் சுருக்கமா காட்டுகிறார். நல்ல சொல்லால் புண்ணியம் உண்டு. நல்ல சொற்களால் நம்ம புண்ணியம் பண்றதுக்குன்னு சில பேர் எத்தனையோ பண்ணுகிறார். அத நீ நல்ல சொன்னா போதும்னார். திருமூல தேவநாயனார் ஒரு எளிமையான நடைமுறையில் கையாளக்கூடியவைகளை சொல்லுகிறார். எல்லாரும் தெரிந்த பாட்டு தான். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது கைப்பிடி, யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. இப்படி ஒரு பட்டியலாக காட்டி வருகிறார். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. ஒரு அதிகாரத்தை ஒரு தொடர்ல திருமந்திரத்துல சுருக்கமாக காட்டுது. இதெல்லாம் வீட்டுல பெயிண்ட் அடிச்சா எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லி தருகிறார். இந்த உட்கார்றதுக்கு சோபா செட் போட்டா எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி தருகிறார்கள். பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி தருகிறார்கள். அது போல கட்டாயமா இந்த இனியவை கூறல் என்பதை எல்லா வீடுகளிலேயும் அந்த பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு வருபவர்களிடத்திலே பழகுபவர்களிடத்திலே பணி செய்கிற இடத்திலே உன்னுடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பொது குடும்ப தலைவராக
வள்ளுவ பெருமான் காட்டிச் சொல்லுகிறார். இதுவே பெரிய அறம். இதுக்கு ஒண்ணும் பெரிய செலவு செய்ய வேண்டியதில்லை. அதனால் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம் என்று 93வது திருப்பாடலிலே காட்டுகிறார். 94வது திருப்பாடல்ல அந்த குறள்ல துன்புறூம் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறூம் இன்சொல் அவர்க்கே. எல்லோரிடத்திலேயும் அவர்கள் இன்பம் அடையும்படி இனிய சொற்களை பேசுக வேண்டும். அப்படி இனிய சொற்களை பேசுபவர்களை தொழில் துறையில பார்க்கிறோம். இல்லைன்னா கஸ்டமர் கேர் இல்லாம போயிடும். தொழில் துறையில் பார்க்கிறோம், வியாபாரத்துல பார்க்கிறோம், அலுவலகங்கள் பல பணிகளிலே பார்க்கிறோம். அப்படி பழகும் அவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய வறுமை என்றும் வராது. துன்புறும் துவ்வாமை இல்லாகும், வறுமையே வராது. ஒரு சில இடங்கள்ல வறுமை என்பது என்ன என்று எண்ணி பார்த்தால் நமக்கு இனிமை இல்லாத இடத்துல வறுமை தானே வந்துடும். யார் மாட்டும் இன்புறும் இன்சொல், யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சொல்லான் சொல்ல வேண்டும். பல்லார் முனிய பயனில சொல்லுவார் எல்லாராலும் இகழும். இல்லையா? இன்சொல் என்பதுல யார் மாட்டும் துன்புறும் துவ்வாமை இல்லையா? அப்போ யார் மாட்டும் இன்புறும் இன்சொல், எல்லாரிடத்துல இன்சொல்பவர்களுக்கு துன்புறும் துவ்வாமை. துவ்வாமை என்பது நல்குறவு. அந்த நல்குறவு வறுமை என்பது இல்லாமல் போகும் என்று இந்த 94வது குறள்ல நீ எல்லா இடத்திலேயும் அன்பு பாராட்டுகிறாய், இனிய சொல் பேசுபவர்களுக்கு அந்த வறுமை அது துன்பத்தை தரக்கூடிய நல்குறவும் சொல்லுவார். அது நமக்கு என்றும் வராது என்று 94வது குறளிலே ஆசிரியர் காட்டுகிறார். அடுத்த குறள் ரொம்ப அருமையான குறள். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவற்கு அணி. ஆமா, ஒரு மனிதனுக்கு கட்டாயமா பணிவு வேண்டும், பணிவோட சேர்த்து இன்சொல்லும் வேண்டும். இப்படி இந்த ரெண்டு ஒரு சேர இருப்பவன் பலரிடையே பழகும் பொழுது அவன் எல்லாராலும் வரவேற்கப்படுவன். அந்த பணிவும் இன்சொல்லும் உடையவனுக்கு அதுவே அணிகலன். அந்த பணிவும் இன்சொல்லும் அவனுடைய தோற்றத்தை மேம்படுத்தி காட்டும். ஏனையவர்கள் ஆடைகளும் அணிகலன்களும் அணிவார்கள், தன்னுடைய தன்மை உயர்வாக இருக்க வேண்டும் என்று. ஆனா இந்த பணிவும் இன்சொல்லும் அவனுக்கு மிகப்பெரிய அணிகலன்கள். அதனால ஆசிரியர் பணிவுடையன் இன்சொலன் ஆதல், இது மனித வாழ்க்கையில தவத்தால்தான். இன்னொரு குறள்ல காட்டுகிறார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஒரு செல்வருக்கு நிறைய செல்வம் இருக்கலாம், ஆனா அந்த செல்வருக்கு பணிவுடைமை வந்து விட்டால் அவர் வச்சிருக்கிற கோழியை காட்டிலும் பெரியது பணிவுடை. அதனால் நம்முடைய அருவான்மும்மை நாயன்மார்கள் பணிவுடைமையை தன் வாழ்க்கையில நெறியாக கொண்டார். அதை அருமையா ஆனக்கஞ்சார நாயனார் என்று எண்ணுகிறேன். அவருடைய புராணத்துல தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் எப்படி இருப்பார்
என்று காட்டுகிறார். பணிவுடைய வடிவுடையா. இந்த வடிவமே பணிவு வடிவமா. இது எங்க சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருக்குறளை தவிர எந்த யூனிவர்சிட்டியிலையும் சொல்லி தர பணிவுடைய வடிவு. எல்லார் வடிவு மிடுக்கா இருக்கும், பர்சனாலிட்டி இருக்கும். ஆனா பணிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அணிகலன் உள்ளத்தால் இருக்கும். அந்த பணிவும் கூடவே என்ன வரணும்? இன்சொல்லும் வர வேண்டும். நமக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபமும் வேகமும் தான் வருகிறதே தவிர, இனிமை என்பது நடைமுறையில பயிற்சி வையத்தான், நல்லோருடைய தொடர்பால், நல்ல நூல்களை படிப்பதால் அது அவனுக்கு கைவரும். எனவே பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி ஏனைவைகளை எல்லாம் அது பயனில்லை. அப்போ ஒருவனால் நம்மை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? இன்சொல் வேண்டும், பிறகு பணிவுடைமை வேண்டும். இல்ல ஒரு ஆசிரியர் காட்டுகிறார், வணக்கம் உடையவனுமாய் இனிய சொல் சொல்பவனாக வாழ்பவனுக்கு அதுவே ஆபரணம் என்று நம்ம காட்டுகிறார். தன்னை வணங்குபவர்களை தான் வணங்குதல் என்றும் இருக்கணும். அதுல யார் முதல்ல வணங்குதல் என்று எண்ணம் வேண்டியதில்லை. அதுல 63 நாயன்மார்களில ஒரு அடியாரை பார்த்தால் அவர் வணங்கும் முன் நாம் வணங்க வேண்டும். ஒரு அடியார் வணங்கிய பிறகு வணங்கினால் எதிர் வணக்கம்னு பேர். வணங்குவதற்கு முன்பாக வணங்கினால் அடியார் வணக்கம்னு பெயர். இந்த குறிப்பை பெரிய புராணத்திற்கு பேருரை எழுதிய மாவாடிய உரையாசிரியர் திருமிகு சிவகவிமணி ஐயா அவர்கள் எழுதுகிறார். அப்போ ஒரு அடியார் வணங்கிய பின் வணங்கினால் எதிர் வணக்கம், அவர் வணங்குவதற்கு முன்பாக வணங்கினால் அடியார் வணக்கம். அந்த சொல்லும் பேர். வீட்டுக்கே ஒருத்தர் வர்றாங்க, அல்லது ஒரு இடத்துல யாரா பார்க்க போறோம், அவர் வணங்கட்டும்னு ஒண்ணு நினைக்க வேண்டாம். அதே போய் என்ன வாங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா, அன்னைக்கு ஏதோ நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன், அது ஏதோ என்னுடைய குறையாம இருக்கலாம், சொல்ல என்ன கட்டி போச்சு, இல்ல உடம்புல தேஞ்சா போகுது, இல்ல 2 வயசு குறைஞ்சா போகுது, ஒண்ணு இல்லை. ஆனா நமக்கு ஏதோ கெத்து இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவன் பேசிட்டுமே அப்படின்னு நினைக்கும். அது உங்களுக்கு நல்ல பண்பில்லை, மனித நேயம் இல்லைங்க. நாமே பேசுறேன், என்ன அத்தை நீங்க அன்னைக்கு ஏதோ நான் கோபமா பேசிட்டேன், நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டாம், அவங்க மாப்பிள்ள தானே என்று பேசினால் அந்த மனப்பதியை இழம். என்னடா வாழ்க்கை, சின்னவனாக்குறவருக்கு பேசுறான், நம்ம பெரியவன் அந்த என்ன பிரயோஜனம், செருக்குல பெரியவனா இருக்கிறமே தவிர அன்புல இருக்கிறோமா என்று ஒரு எண்ணம். அதனால் பணிவுடைய வடிவுடையார் அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். அடுத்த குரல்ல அருமையா காட்டினார். இனிய சொல் நாடி சொல்ல வேண்டும், அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி. இனிய சொல்லின் 96வது குரல் அருமையா போற்றி இருக்கிறார். நல்லவற்றையே ஆராய்ந்து சிந்தித்து அவற்றை இனிதாக சொல்ல வேண்டும். அப்படி நீ பேசினால் உனக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தேயும், அறம் வலிமையுடையது. இப்ப பாவத்தை பெருக்குவது எது? வேண்டாத பேசுறது இல்லையா? அதனால வள்ளுவர் ஒரு குரல்ல சொன்னார், நீ உன்னுடைய உறுப்புகள்ல எதை பாதுகாக்கிறாயோ இல்லையோ, நாக்கம் மட்டும் எச்சரிக்கையா காப்பாத்துன. யா காவாராயினும் நான் காக்க. என்ன ஒரு குரல் பாருங்க. யா காவா, எது காப்பாத்தாட்டி பரவாயில்ல, காக்காட்டி நான் காக்க. கால் சொல்லிழுக்கப்பட்டு. அப்ப நம்முடைய நாவால
என்ன செய்ய வேண்டும்? நல்லவைகளையே பேச வேண்டும். பேசுகிற சொல் அடுத்தவர்களை துன்புறுத்துமா என்று பார்த்து சொல்ல வேண்டும். அப்படி பேசினால் உனக்கு பாவம். அது மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் ஒருவன். அவருக்கு பெயர் என்ன? கடவுள் என்று பெயர். அந்த கடவுளை பற்றியும் அந்த கடவுளினுடைய திருவடி தன்மையை பெற்ற அடியார்களை பற்றியும் பழித்து பேசினால் பாவம் வரும். அடியார்களை பழித்து பேசினா என்ன வரும்? பாவம் வரும். அப்படி பாவம் வருவதற்கு துணையாக இருப்பது இந்த சொல்தான். சொல்லுவதற்கு கருவி நாக்கு. அதனால ஒரு அடியார் இருந்தார். 63 நாயன்மார்கள் ஒருவர் சக்தி நாயனார்னு பேர். ஒரு முறை தொண்டர்கள் சொல்லி பார்த்துக்குங்க, சக்தி நாயனார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? இனியவை அல்லாத சொற்களை சொல்லுபவர். அதாவது திருவருளை பற்றி தவறாக பேசுவார், அடியார் செய்யை தவறாக பேசுவார். அப்படி அவரை பார்த்தா ஒரு கொரடு வச்சிருப்பார், நாக்க அப்படி பிடிச்சுக்குவார். ஒரு கத்திரிக்கோள் வச்சிருப்பார், இன்னும் தண்டி ஒரு கத்திரிக்கோள். கொரடை பிடிச்சு அப்படி வெட்டிடுவார். என்ன கொடுமை அப்படின்னு நாம நினைக்கலாம். அவர் என்ன செய்தார்? இந்த நாக்கு இருந்தா நீ இந்த மாதிரி நீ பேசி 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 நீ என்ன பண்ணிக்குவ? பாவத்தை பெருக்கிக் கொள்ளுவாய். பாவத்தை பெருக்குவதற்கு இந்த நாக்கு இனி காரணமாக இருக்கக்கூடாது. எனவே அறம் பெருக வேண்டும். அல்லவை தேய்தலுக்கு இல்லாம இது துணை செய்கிறது என்று அந்த நாக்கு துடித்தார். காலில் ஒரு சக்கரை நோய், காலில் புண்ணு வந்துருச்சு. அந்த புண்ணு சக்கரை நோயின் காரணமா ஆற மாட்டேங்குது. மருத்துவர் என்ன சொன்னார்? இது மறுபடியும் மேல பரவாம இருக்கணும்னா இந்த நேர் அறுத்து சுத்தம் பண்ணிட்டு ஒழுங்குபடுத்தி இறந்தார். அது மாதிரி சக்தி நாயன் அது ஆள கொல்லல, இந்த அல்லவை பேசிட்டு இருக்கிற நாக்க ஃபிட் பண்ணார். அப்ப நாமே என்ன பண்ணலாம்? நாக்க பார்த்து நான் இது வரைக்கும் சொன்னேன், இனிமேல் யாரு கூட்டையும் வேண்டாம், அதை பேசாத. யார் குற்றம் பண்ணாலும் அதை பெருசுபடுத்தாத. ஒருத்தர் நல்லது செய்தா அந்த நல்லதை பாராட்டு, குற்றம் செய்தால் அதை கண்டு இழிவுபடுத்தி பேசாத என்றெல்லாம் ஒரு அமைப்பு வேணும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு இல்லாதனாலதான் பல குடும்பங்கள் பிரிந்து வாழ ரொம்ப வருத்தமா இருக்கு. எனவே இந்த 96வது குறள் ரொம்ப அருமையாய் இருப்பது. நல்லவை நாடி ஒரு சொல் போட்டாரு பாருங்க. நல்லவை நாடி, நாடினா ஆராய்ந்துன்னு அர்த்தம். அது நாடி என்று சொல்ல ஆராய்ந்துக்கு சிவஞான முனிவர் சிவஞான போதம் சொன்னார். அதுல 9வது நூற்றாண்டு பேர். அதுல என்ன சொல்லுகிறார்? ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் நாடி. நாடினா ஆராய்ந்து சிந்தித்து யோசனை பண்ணி நல்லவை நாடி நல்லவற்றை ஆராய்ந்து அதை சிந்தித்து அதை கூட எப்படி சொல்லணும்? இனிதாக சொல்ல வேண்டும். நன்றாற்றுள்ளும் தவறுள்ளும் அவரவர் பண்பறிந்து போற்றாக்கடை என்று இன்னொரு குரல்ல சொல்லுவார். நீ நல்லது சொல்றதுதான் அந்த சூழலை பார்த்து அப்படி மெல்ல அப்படி பெரியவங்க காலம் பார்த்து சொல்லுவார். அது மாதிரி நல்லவை நாடி இனிய சொல்லின் சொல்லுவாய், ஆனால் அறம் பெருகும், அல்லவை தேயும். எந்த சடங்கு வேண்டாம், இந்த செயல் செய்தால். அடுத்து 97வது குறள் அருமையா சொல்லுகிறார். நயன் ஈன்று நன்றி பயக்கும், பயன் ஈன்று
பண்பின் தலைப்பிரியா சொல். பிறருக்கு நல்ல பயன் கொடுத்து அந்த உரிய பண்பை விட்டு விலகாத இனிய சொல் பேசுபவனுக்கு மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கும், நன்மையும் விளைவிக்கும். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். ஒருவர் பேசுகிற பொழுது அந்த பேச்சால் இம்மைக்கு நல்ல நீதியும் மறுமைக்கு அறமும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுபவைகள் தான் நம்முடைய திருமுறைகளும் நம்முடைய பெரிய புராணம் முதலான நூல்களும் ஏனைய பக்தி நூல்கள். அவை என்ன செய்யும்? இம்மைக்கு வேண்டிய பயனும் கொடுக்கும், மறுமைக்கு வேண்டிய பயன். மணிவாசக பெருமான் கொம்மை வரி மூலை கொம்பனையாள் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இங்கு ஒழிக்கும் அம்மை குலாத்தில்லையா. இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுடையது எது? பண்பின் தலைப்புரியா சொல். அத ரொம்ப அருமையான சொல். ஆமா, இனிமையான பண்பை விட்டு நீங்காத சொல் நயனை இன்று பயனை இன்று நன்றி மயக்கும். அடாடாடா, சொல்லு வாயில பேசுற பேச்சுல பாவம் தேயும், அறம் பெருகும். அடுத்து 98வது குறள், அதாவது 97வது குறள்ல சொல்லுகிறார், நம்முடைய நாக்கு பயன் இல்லாதவைகளை சொல்லக்கூடாது. எனவே நல்ல சொற்களை இனிய மரபுடையவர்கள் சொல்லுவார்கள். அடுத்தவர்கள் விரும்பப்படுகிற வகையில நன்மை பயக்கக்கூடிய வரையில அந்த சொல் அறத்தை கொடுத்தே தீரும் என்பதாக அந்த 97வது குறள். 98வது குறள், சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். ஆடாடா, இது அதை விட அருமை. சிறுமையுள் நீங்கிய இன்சொல். நாம சொல்லக்கூடிய அந்த சொற்களால் பிறருக்கு வருத்தம் வரக்கூடாது. அந்த சொல் என்ன செய்யும் தெரியுமா? இந்த ஜென்மத்திலேயும் மகிழ்ச்சியை கொடுக்கும், அடுத்த ஜென்மத்திலேயும் மகிழ்ச்சியை கொடுக்கும். சொல்லுக்கு என்ன ஆற்றல்னு பாருங்க. சிறுமையுள் நீங்கிய இன்சொல். அப்ப நம்முடைய கீழ்த்தனமான குணங்கள், வஞ்சகமான குணங்கள், போட்டியான குணங்கள், அதனால வரக்கூடிய வாய்ச்சொல், அந்த சொல் வரக்கூடாது. அந்த இனிமையான சொல் வஞ்சகமில்லாமல் சொன்னால் அப்படி பேசுபவன் இப்பிறப்பிலேயும் மறுபிறப்பிலேயும் பேசிய சொல்லால் இன்பத்தை பெறுவார். அது இன்பத்தை கொடுக்கும். என்ன குறள் பாருங்க. இம்மையும் இன்பம் தரும், மறுமையும் இன்பம் தரும். எது? இன்சொல். இந்த இனிமையான சொல் மட்டுமல்ல, சிறுமையுள் நீங்கிய இன்சொல் என்று இருமை பயனும் ஒருங்கே கிடைக்க சிறுமையுள் நீங்கிய இன்சொல்லை நான். சிறுமை என்பது புண்மை என்று பொருள். புண்ணியத்தால சொல்லக்கூடிய அந்த இன்சொல். சாமி, இது இன்மைக்கு செல்வம்ங்கிறது வேணா, துன்பம் இல்லாத வாழ்க்கை. மறுமைக்கு என்னன்னு கேட்டா, மறுமையில முத்தி ஆகிய பேரின்பத்தை கொடுக்கும் ஒரு உரையாசிரியர் அருமையா நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே சிறுமையுள் நீங்கி இன்சொல்.
மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். 99வது குறள்ல இன்சொல் இனிது என்றல் காண்ப எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. அருமையா கேட்டார். நீ இனிமையான சொற்களை பேசிப்பார், அது உனக்கு பெரிய மகிழ்ச்சியை. அப்ப ஒருத்தர் நம்மிடத்துல இனிமையா பேசுகிறார்கள், அப்படி பேசுகிற பொழுது அது நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது. ஒருத்தர் இனிமையான இடத்துல பேசினால் அது நமக்கு என்ன கொடுக்கிறது? இன்பம் கொடுக்கிறது. அப்போ ஒருத்தர் இனிமை பேசினால் இன்பம் கொடுக்கிறத பார்த்த நாம் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அவர் பேசுற பொழுது இனிமையான சொற்களை பேசிய பொழுது இன்பம் அடைந்த மாதிரி, நாம் மறுதலையில் பேசுகிற பொழுது வன்மையான சொற்களை பேசுகிறார்களே, அது என்ன பயன் கருதி? வன்சொல் வழங்குவது எதற்கு? ஏன்பா நீ பேசுற? இன்சொல் இனிதீன்றல் காண்பா. அடுத்தவர்கள் நமக்கு இன்சொல் சொன்னால் நமக்கு இன்பம் கிடைக்கிறது, ஒரே மகிழ்ச்சி, அதை அனுபவிக்கிறோம். அடாடாடா, என்ன ராஜு என்ன உபசரித்தார், அன்பா இருக்கு. இத வாங்கி கொண்ட நான் அடுத்தவர்கள் சொல்லுகிற பொழுது அதை பயன்படுத்தணுமா இல்லையா? அந்த ஸ்கேல அதை விட்டுட்டு வன்சொல் பேசுகிறோமே, அது என்ன பயனை நோக்கி நீ பேசுகின்றாய்? நல்லா சிந்திச்சா பேசணும். ரசோ குணம், தமோ குணம், சத்துவ குணத்துல அள்ளி விட்டுரும் பாருங்க. ஆமா, இவையெல்லாம் சிந்தித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இறைவன் இந்த மனித பிறப்புல நமக்கு. அப்படி மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு இன்சொல் மிக மிக இன்றியமையாது. மிக மிக அது என்னென்ன செய்யும் என்பதை ஒன்னொன்னா காட்டிக்கொண்டே வருகிறார். எனவே நல்ல சொற்கள் நன்மையை கொடுக்கும். அதல்லாமல் நன்மையற்ற சொற்கள் சொன்னால் அது உனக்கு பாவத்தை கொடுக்கும். எனவே நீ நன்மையற்ற சொற்களை வாழ்க்கையில் பேசாதே. எந்த ஜென்மத்துல இது கை கூடுறதுனே தெரியும். எவ்வளவு பெரிய தவம்னு பாருங்க என்று நாம் கேட்கிறோம். எனவே இப்படி நன்மையற்ற சொற்களை நாம் பேசுவதால் எந்த விதமான பயனும் நமக்கு இல்லை என்று 99வது குறள்ல காட்டினார். நிறைவா ஒரு குறள், உனக்கு எத்தனையோ இனிமையான சொற்கள் இருக்கின்றன. இந்த இனிமையான சொற்கள் உனக்கு பயன்படுத்துறதுக்குன்னே சுவாமி கொடுத்திருக்கிறார். அதை நீ பயன்படுத்தாம இனிமை இல்லாத சொற்களை நீ பேசுகிறாயே, மனதுக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. எனக்கு சொல்ற மாதிரி இருக்கு, உங்களுக்கு அது அப்படி இல்லாம இருக்கா? ஆமா. கனி இருப்ப அது எப்படி தெரியுமா? நல்ல கனிஞ்ச பழம், முகப்பழமாவும் இல்லை, அழுகியும் போகல, அப்படி பார்த்தா சாப்பிடுகிற பக்குவத்துல ஒரு பழம். அந்த பழத்தை நீ பயன்படுத்தாமல் அடுத்தவருடைய இடத்துக்குள்ள போய் நமக்கு உரிமையான பழம் இருக்கிற பொழுது விட்டு விட்டு அடுத்தவனுக்கு உரிமையான அந்த மரம் விளையக்கூடிய இடத்துல போய் காய கவர்ந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது போல ஐயா நீ பேசாம இருக்கணும். இதை விட எப்படிதான் சொல்லுங்க. இன்னும் சொல்லுகிறேன், நான் தொடக்கத்துல சொல்லுகிறேன், இவையெல்லாம் நம்முடைய உயிருக்கு நாமே படித்து தெரிந்து கொள்வதை தவிர ஏனையோருக்கு வள்ளுவர் தான் சொல்ல முடியும் இல்லையா? கடைசி குறள் பாருங்க, இனிய உளவாக. இனிமையா பேசுறதுக்கு கைவசம் நிறைய சொல் கிடக்குது. இனிய உளவா, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது.
ஏராளமா இருக்கிறது. இனிய உளவாக இன்னாத கூறல். அப்படி பல உன் கைவசம் இருக்கிற பொழுது நீ இனிமையல்லாத சொற்களை, இனிமை பயக்காத சொற்களை கூறல் நீ சொல்லுகிறாயே, அது எது போல தெரியுமா? ஆமா, இனிய சொற்கள் கூடுதலாக உனக்கு கைவசம் இருக்க, நீ இனிமை பயக்காத இன்னாத சொற்கள், இன்னாதன துன்பத்தை தரக்கூடிய கடுஞ்சொற்கள் பேசுவது எது போல என்றால், உனக்கு உரிமையுள்ள கனிந்த பழம் இருக்க அதை உண்ணாமல், அடுத்தவருக்கு உரிமையுள்ள மரத்துல போய் காயை பிடுங்கி சாப்பிடுவதை ஒக்கும் என்று 100வது குறள். நம்முடைய இலக்கியங்கள்ல நீங்க பார்த்தால் இந்த உவமை காட்டுவார்கள். அந்த உவமை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துகிற பொருளை வைத்துக் கொண்டும், நாம் பேசுகிற, செயல்படுத்துகிற பொருள்களை கொண்டும் எளிமையா காட்டுவார்கள். ஏன்னா அப்பதான் விளங்கிக் கொள்ள முடியும் இல்லையா? இதுவரை பல கருத்துக்களை சொன்னார். கடைசியா சாப்பிடுறதுல கொண்டு முடிச்சார். ஏன்னா சாப்பிடாம யாரும் இருக்க மாட்டாங்க. சாப்பிடுறதுல சுவையோட இருக்கணும்னு நினைப்பான் இல்லையா? அதனால இந்த அப்பா உனக்கு புரியறதுக்கு கடைசியா ஒண்ணு சொல்லுகிறேன். நல்ல கனிந்த பழம் உன்னிடத்துல உனக்கு உரிமை உடையது இருக்குதுப்பா. அந்த பழத்தை நீ சாப்பிடறத விட்டுட்டு அடுத்தவனுக்கு சொந்தமான உரிமையுடைய பழத்துல பழம் இல்லாம காய் இருந்தால் அந்த காயை சாப்பிடுறதுக்கு உப்பானது நீ இன்னாத கூறல். இப்ப கனி என்பது எது? இனிய சொல். காய் என்பது எது? இன்னாத பொருள். கிராமத்துல சொல்லுவாங்க, இன்னையிலிருந்து நான் உனக்கு காய் விட்டுறேன்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பழக்க வேண்டாம். அதனால இறைவன் இன்னாத கூறலுக்கு காய விட்டு இனிய கூறலுக்கு கனியை ஓமையா காட்டினார். கனிந்த மனமுடைய தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார். எனவே இந்த அதிகாரம் அருமையா நமக்கு காட்டுகிறது, இனிமையுடைய சொற்களை பேச வேண்டும். அதனால் இனியவை கூறல் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கட்டாயம் தேவைப்படுபவை. அந்த இனியவை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை திருவருள் இன்றிலே இருந்து நமக்கு நடைமுறையிலே கொடுக்க வேண்டும். இன்னாத குரலை நம் சென்னா ஒருபோதும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிற பொழுது சக்தி நாயனார் தீமையை சொல்லுகிற அந்த கடவுள் தன்மையை மறுக்கிற, பழிக்கிற நாக்க வெட்டி போடுவதை போல நாமும் நமக்கு இன்னாத கூறலை சொல்லக்கூடிய நாக்கை இடிந்து அடக்கக்கூடிய ஒரு வலிமையை அருளாக கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நான் இந்த இனியவை கூறக்கூடிய அதிகாரத்துல இன்சொலால் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த அருமையான தலைப்பை திருவருள் உபகாரம் இனிமையான நேரத்துல இனிமையாக சிந்தனையில இனிமையாக பேச வைத்தது என்பதை எண்ணி எண்ணி இவையெல்லாம் பரம்பொருளுடைய அனுகிரகம் என்பதையும் உங்களுடைய திருவடியின் கருணை என்பதையும் போற்றி இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வேன். சிவாய திருச்சி. ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா. ஐயா சிவாய நமங்கய்யா. சிவாய நம ஐயா. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் ஐயா, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பாடுங்க ஐயா. சரிங்க. சிற்றம்பலம்.
கனியினும் கட்டி பட்ட கரும்பினும் பனிமலர் பூம் பாவை நல்லாரினும் தனி முடி கவித்து ஆடும் அரசினும் இனியல் தன்னடைந்தாக்கு இடை மருதனே இடைமருதனே ஏ ஏ கடுகை துளைத்து ஈரே கடலை புகட்டி குறுக